சபல புத்தி கொண்டவர்களிடம் எளிதில் மிரட்டி பணம் பறிக்கும் வழிகளில் முக்கியமான ஒன்று ஹனி டிராப். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் தொடங்கி சாமானியர் வரை ஏராளமானோர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழகான இளம் பெண்களை ஏவி ஆசை வலையில் விழ வைத்து இருவரும் தனிமையில் நெருக்கமாக இருப்பதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பறிப்பதுதான் ஹனி டிராப். ஹனி டிராப்பின் பிரதான நோக்கம் பணம் பறிப்பதுதான். பெரும்பாலும் வெளியாட்களை குறிவைத்தே இது நடக்கும். ஆனால் மத்திய பிரதேசத்தில் தனது கணவனின் சகோதரரை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பணம் பறிக்க முயன்றிருக்கிறார் அண்ணி. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள பிபார் சேவா பகுதியைச் சேர்ந்தவர் ஓம்பதி. இவரது கணவனின் தம்பி ரவீந்திரன். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பக்கத்து ஊரைச் சேர்ந்த தன்னுடைய தோழியான ருக்மணி என்பவரை ஓம்பதி ரவீந்திரனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இருவரும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். ருக்மணி ரவீந்திரனை காதலிப்பதாக ஓம்பதி கூறியிருக்கிறார். இந்த சூழலில் சம்பவத்தன்று ரவீந்திரனை தொடர்பு கொண்ட ஓம்பதி ருக்மணி வீட்டில் யாரும் இல்லை என்றும் தனிமையில் சந்திக்க வரும்படி கூறியதாகவும் சொல்லியிருக்கிறார். ரவீந்திரனும் ஓம்பதி சொல்லியதைப் போலவே ருக்மணியின் வீட்டிற்கு ஆசையோடு சென்றிருக்கிறார். இருவரும் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். அப்போது கடகடவன திடீரென கதவு தட்டப்பட்டிருக்கிறது. கையும் களவுமாக சிக்கிக் கொண்டோம் என்று வீதியில் உறைந்து போயிருக்கிறார் ரவீந்திரன். ருக்மணியின் குடும்பத்தினர் தன்னை என்ன செய்ய போகிறார்களோ என்று அவர் பயந்து கொண்டிருந்த போதுதான் வந்திருப்பது அவரது அண்ணி என்று ரவீந்திரனுக்கு தெரிய வந்திருக்கிறது. அவரை பார்த்தவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார். ஆனால் ஓம்பதியும் அவரோடு வந்த 3 இளைஞர்களும் ரவீந்திரனை கட்டி போட்டு அடித்து உதைத்திருக்கிறார்கள். அவரிடம் சற்று நேரத்திற்கு முன்பு ருக்மணியோடு கொஞ்சி குலாவிய அந்தரங்க வீடியோவையும் காட்டியிருக்கிறார். அதோடு 10 லட்சம் ரூபாய் பணம் தரவில்லை என்றால் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இவை அனைத்தும் அண்ணியின் மாஸ்டர் பிளான் என்பது ரவீந்திரனுக்கு தெரிய வந்தது. ரவீந்திரனோடு ருக்மணியை நெருங்கி பழக வைத்த ஓம்பதி அவரின் வீட்டில் ஏற்கனவே கேமரா ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார். பிறகு திட்டமிட்டபடியே ருக்மணியையும் ரவீந்திரனையும் உள்ளே அனுப்பி வீடியோ எடுத்திருக்கிறார். ஹனி டிராப் கும்பல் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட நிலையில் ரவீந்திரன் தன்னுடைய அக்கவுண்டில் இருந்த 8000 ரூபாய் பணத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறார். மீதி பணத்தை உடனே தயார் செய்து கொடுத்து விடுவதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வைரலாக்கி விடுவதாகவும் உடனே பணத்தை அனுப்ப வேண்டும் என்ற கண்டிஷனோடு ஓம்பதி ரவீந்திரனை அனுப்பியிருக்கிறார். வெளியே வந்த ரவீந்திரன் நேராக கோலாகா மந்திர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஹனி டிராப் கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்த வீடியோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதே கும்பல் இதே பாணியில் வேறு சிலரிடம் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசாரின் விசாரணை விரிவடைந்துள்ளது. அண்ணியே கணவனின் சகோதரரை ஹனி டிராப்பில் சிக்க வைத்து பணம் பறிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.